டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று சவுதி அரேபியா செல்கிறார். இந்த பயணத்தின் போது இந்தியாவிற்கு $100 பில்லியன் அமெரிக்க முதலீடு பெறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உருவாக்க வாய்ப்புள்ளதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா பயணத்தின் போது அந்நாட்டு இளவரசர் முகமது பின் சல்மான் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஹைட்ரஜன், பசுமை வாயு, பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளிலும் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்தியர்களின் புனித ஹஜ் பயணத்திற்காக 52,000 இடங்கள் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் பிரதமரின் இந்த பயணத்தின் போது அது உறுதி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழி கட்டாயமல்ல என்ற தெளிவான வழிகாட்டுதலை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்குமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தை தொடர்ந்து மும்மொழி கொள்கைக்கு பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. குறிப்பாக பாஜக ஆளும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்தி மொழி திணிக்கப்பட்டதால் கடும் எதிர்ப்பு உண்டானது. இதனால் அதிர்ச்சியடைந்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மராத்தியத்தில் மராட்டி மொழி மட்டுமே கட்டாயம் என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழி கட்டாயமல்ல என்ற தெளிவான வழிகாட்டுதல் நெறிமுறையை மத்திய அரசு வெளியிடுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக தமிழகத்திற்கு அநியாயமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2,152 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு விடுவிக்குமா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ரவியை பதவியில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரே பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இருப்பார் என வகை செய்யும் மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநரே தொடர்வார் என ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீலகிரியில் வரும் 25 மற்றும் 26 ஆகிய தினங்களில் துணைவேந்தர்களின் மாநாட்டை ஆளுநர் கூட்டியுள்ளார். இதற்கு குடியரசு துணைத் தலைவர் அழைக்கப்பட்டுள்ளார். இதை வன்மையாக கண்டித்துள்ள திருமாவளவன் ஆளுநரின் செயல் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டை தமிழக அரசு சட்டப்பூர்வமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு சங்கங்கள் இருக்கும் போது போலீசாருக்கு மட்டும் ஏன் சங்கங்கள் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. போலீசாருக்கு வார விடுமுறை அளிக்கும் ஆணை கடந்த 2021ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என மதுரையைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவலர்களுக்கு வார விடுமுறை அளிக்கும் உத்தரவை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என நீதிபதி தேவானந்த் கேள்வி எழுப்பினார். முதல்வர் பிறப்பித்த உத்தரவை அரசு அதிகாரிகள் பின்பற்றுவது இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதி இது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். நீலகிரியில் இனி 4 முக்கிய சோதனை சாவடிகளில் மட்டுமே இ-பாஸ் முறை கடைபிடிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த நீலகிரியில் வாகன பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இ-பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாவட்ட எல்லையில் உள்ள 14 சோதனை சாவடிகளில் இ-பாஸ் முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று முதல் கல்லாறு, குஞ்சப்பனை, மசினகுடி, மேல்கூடலூர் ஆகிய 4 சாவடிகளில் மட்டுமே இ-பாஸ் முறை கடைபிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம் அமைக்க போராடி வரும் பரந்தூர் மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கும்படி நடிகர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே உள்ள பரந்தூரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அங்குள்ள 13 கிராமங்களை உள்ளடக்கிய 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். 1000 நாட்களை கடந்து போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் விஜய் மண்ணுரிமைக்காகவும் வாழ்வுரிமைக்காகவும் 1000 நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் பாசத்திற்குரிய பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள் எனவும் நாளை நமதே என்றும் கூறியுள்ளார்.
வந்தே பாரத் ரயிலுக்கு காவி வண்ணம் அளிப்பதில் ஆர்வம் காட்டும் ரயில்வே அமைச்சர் பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். வந்தே பாரத் ரயில்கள் மாடு முட்டினால் கூட தடம் புரண்டு விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சாதாரண ரயில்களை விட வந்தே பாரத் ரயில் எடை குறைவாக உள்ளது என ரயில்வே பாதுகாப்புத்துறை ஆணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். எனவே வந்தே பாரத் ரயில்களுக்கு காவி அடிப்பதில் ஆர்வம் காட்டுவதை விட பயணிகளின் பாதுகாப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக செய்தி வந்துள்ள நிலையில் அவரை எப்படியேனும் உடனடியாக மாநிலங்களவை உறுப்பினராக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. தெலுங்கு தேச கட்சி ஏற்றுக்கொண்டால் அக்கட்சியின் எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் அண்ணாமலை விரைவில் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ராமதாஸ் புது கணக்கு போட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருபுறம் தாவேகாவுடன் இணையலாமா என்றும் அவர் யோசித்து வருவதாகவும், ஆனால் அடுத்த 6 மாதங்கள் கழித்து அக்கட்சியின் பலத்தை எடை போட்டு பின்னர் முடிவு செய்து கொள்ளலாமா என்றும் திட்டமிட்டுள்ளாராம். அது சரிப்பட்டு வரவில்லை என்றால் தாவேகாவுக்கு செல்வதாக கூறிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதல் இடங்களை கேட்கலாம் என்றும் ராமதாஸ் மெகா பிளான் போட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குட் பேட் அக்லி படத்தின் ஓஜி சம்பவம் பாடலை படக்குழு யூடியூபில் வெளியிட்டுள்ளது. அஜித் நடிப்பில் வெளிவந்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் 200 கோடி ரூபாய் வசூலை தாண்டி பட்டையை கிளப்பி வருகிறது. இந்த நிலையில் ஓஜி சம்பவம் பாடலை யூடியூபில் வெளியாகியுள்ளது. படத்தில் நடிகர் அஜித் எப்படி கேங்ஸ்டராக மாறுகிறார் என்பது பற்றி இந்த பாடலில் காட்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.